வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். இப்ப நம்ம பார்க்கறது இலவச ஜோதிட வகுப்போட 8வது பாடம். இந்த பாடத்துல கிரகங்களினுடைய தன்மைகளை பத்தி பார்க்கணும். ஒரு கிரகம் ஆண் கிரகமா பெண் கிரகமா, அந்த கிரகத்துடைய வடிவம் என்ன, அந்த கிரகத்தினுடைய நிறம் என்ன, அந்த கிரகம் எந்த மொழியை பிரதிபலிக்குது, அந்த கிரகத்தினுடைய ரத்தினங்கள் என்ன அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவாங்க. அப்பதான் பார்க்கும்போது அதை படிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். இந்த கிரகங்களினுடைய தன்மைகளை நாம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணி இதை ஞாபகம் வச்சுப்போம். சரிங்களா? இப்போ கிரகங்களை வரிசையா எழுதிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சூரியன் அப்படிங்கிறவரு ஒரு ஆண். அவரு ஒரு சம உயரமான ஒரு ஆண். அவருக்கு சமஸ்கிருதமும் தெலுங்கும் நல்லா தெரியும். நல்லா சிறப்பா இருப்பாரு. அவரு கையில மாணிக்கக்கல் போட்டிருப்பாரு. மாணிக்க ரத்தினம் யூஸ் பண்றாரு அல்லது மாணிக்க ரத்தினம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு ஞாபகம். அடுத்தது செவ்வாய் அப்படிங்கிறவரும் ஒரு ஆண் கிரகம். அவரு கொஞ்சம் குள்ளமா இருப்பாரு. அவரு மந்திரங்கள்லாம் நல்லா அவருக்கு பேச தெரியும். மந்திர எழுத்துக்கள்லாம் நல்லா உச்சரிப்பாரு. அவரும் நல்லா பார்க்கறதுக்கு சிகப்பா இருப்பாரு. கையில பவளம் போட்டிருப்பாரு. குரு அப்படிங்கிறவரும் ஒரு ஆண். அவரு நல்லா உயரமா இருப்பாரு. அவருக்கும் சமஸ்கிருதம் தெலுங்கு இதெல்லாம் தெரியும். மஞ்சள் நிறம் உடை அணிந்திருப்பாரு. அவருக்கு புஷ்பராகம் அப்படிங்கிற கல் இஷ்டமானது. புஷ்பராக கல் அணிஞ்சிருப்பாரு. அடுத்ததான் சந்திரன் அப்படிங்கிறவங்க ஒரு பெண் கிரகம். அவங்களும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் குள்ளமா இருப்பாங்க. தமிழ் நல்லா பேசுவாங்க. அதே மாதிரி அவங்க நல்லா ஒயிட்டா இருப்பாங்க. ஒயிட் கலர் ட்ரெஸ் அதிகமா யூஸ் பண்றாங்க. கழுத்துல முத்து மாலை அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு ஞாபகம். அடுத்ததான் சுக்கிரன் அப்படிங்கிறவங்க ஒரு பெண். அவங்க ஒரு சம உயரம் கொண்டவங்க. சமஸ்கிருதமும் தெலுங்கும் அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களும் வெள்ளை நிற வெல்வெட்டு ஆடைகளை பயன்படுத்துவாங்க. பியூர் ஒயிட் ட்ரெஸ்ஸை சுக்கிரன் அப்படிங்கிறவங்க போட்டிருப்பாங்க. அவங்க கையிலையும் சரி, கழுத்துலையும் சரி, காதலையும் சரி, மூக்குலையும் சரி வைரங்கள் பதித்த நகைகளை பயன்படுத்துறாங்க அப்படின்னு ஆரம்பிச்சுக்கலாம். அடுத்ததா ராகு அப்படிங்கிறவங்க ஒரு பெண் கிரகம். அவங்க நல்ல உயரமான அழகு. அவங்களுக்கு அந்நிய மொழி பாஷை எல்லாமே தெரியும். அந்நிய மொழியில அத்துப்பொழி அப்படின்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு நல்லா கொஞ்சம் கருப்பா இருப்பாங்க. அவங்க கோமேதகம் அப்படிங்கிற ஒரு ரத்தினக்கல்ல பயன்படுத்துறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததா புதன் அப்படிங்கிறவங்க ஆணும் பெண்ணும் கலந்த ஒரு நபரா இருக்கிறாங்க. அவங்க நல்லா உயரமான ஒரு ஆள். அவங்களுக்கு ஜோதிடம், வாக்கு இது எல்லாமே சூப்பரா வரும். அவங்க பச்சை நிற உடையதான் அணிஞ்சிருப்பாங்க. பச்சை நிறம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்ல பிடிச்சமான ஒரு நிறம். மரகதம் பதித்த நகைகளை அவங்க பயன்படுத்துவாங்க. அடுத்ததா சனி பகவான், புதன், சனி, கேது இவங்க 3 பேரும் ஆணும் பெண்ணும் கலந்த ஒரு நபர். புதன் நல்லா உயரமா இருப்பாரு. சனி கொஞ்சம் குள்ளமா இருப்பாரு. கேது நல்ல உயரமான ஆளுதான். புதனுக்கு நல்ல ஜோதிடம் வரும். சனிக்கும் கேதுவுக்கும் அந்நிய பாஷை பேசுறது நல்லா வரும். புதன் அப்படிங்கிறவங்களுக்கு பச்சை நிறம் அப்படிங்கிறது ரொம்பவே இஷ்டம். சனிக்கு கருப்பு நல்லா பிடிச்ச ஒரு நிறம். கேதுவுக்கு சிகப்பு நிறம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அவருக்கு புதனுக்கு பச்சை மரகத கல் பிடிக்கும். சனி பகவானுக்கு நீலக்கல் அப்படிங்கிறது பிடிக்கும். கேது பகவானுக்கு வைடூரியம் அப்படிங்கிறது பிடிக்கும். இப்படி கேரக்டர் வைஸ் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி தன்மை இன்னும் இருக்கு. இதை அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் ஜோதிட ஞானத்தை வளர்த்துக்கிட்டோம். நன்றி, வணக்கம், பை.